முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மீடியா பர்சன்ஸ், இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பர்சன்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு இந்த மேடையில் வர்றதும் இங்கே உட்கார்றதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர் பவுலோ சருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட வில் பவர் தான் இந்த படம் இன்னைக்கு இந்த மேடையில் இப்படி ஒரு ப்ரோக்ராமாக வரணும்னா அவரோட ஒரு வில் பவர் இல்லை சாரோட ஒரு ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சார் சசீந்திரன் சார், எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய சேலஞ்சிங்காக இருக்கிற நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அவர் தான் என்னை ஒரு சீன் பை சீன் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் சொல்லி என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு சார். ஸோ சசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட கோ ஆக்டர் ஆடம், எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கோ ஆக்டர், என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல நிஜமாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு கூட்டம், இந்த மேடையில் இவ்வளோ பெரிய பர்சனாலிட்டிஸ், ஐம் ரியலி ரியலி ஹாப்பி, ரியலி பிளஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த மேடையில் இருக்கிறது பெரிய பெரிய ஆளுங்க. அப்புறம் உங்களை எல்லாரும் பார்த்ததுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இந்த ப்ரொடியூசர் சார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி அவர் இந்த பேப்பர் எழுதி கொண்டிருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை. அப்படி இருந்தால் நானும் கூட ஒரு பேப்பரு தயாராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் தான் பேசுகிறேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸு எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல. அப்போ கூட பேரரசன் சார் அவர் எல்லாரும் நம்ம பார்த்தது சந்தோஷம். நான் நிஜமாக அப்படி யோசனை கூட பண்ணலை இந்த மேடையில் இப்படி பேசுறதுக்கு, இந்த பெரிய பெரிய ஆளுங்களை உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு யோசனை கூட பண்ணிட்டு. அதுக்கு காட் பிளஸ், சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எங்கள் டைரக்டர் சசீந்திர கேஷங்கர், இந்த படம் 2.5 வருஷமாக ஷூட் போய் கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஷெட்யூல் மாற்றி தான் வந்துட்டுருக்கு. நான் கத்தாரில் ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் தான் வேலை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த டைமில் அவர்கிட்ட சொல்லும், இந்த டைமுக்கு வர வேண்டியது, அந்த டைமுக்கு லீவு எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியாக எடுத்து ஷூட் பண்ணது. அதில் ஒரு நாளைக்கு நான் கூட அவிடுந்து லீவ் எடுத்து வந்த டென்ஷன் ஷூட்டிங்கு போய் கொண்டு இருக்குது. அது என்ன சொல்லுது, அவர் ரொம்ப அந்த டைரக்ஷன் பண்ண இல்லை ஒரே டைமில் அவருக்கு ஸ்டாப் பண்ணாமல், நான் இந்த விஷயத்தோட சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது. அப்போ கூட நான் சொல்கிறேன், அவரை ஹார்ட் ஒர்க்கை பற்றி சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சீன் முழுசாக அவங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அப்போ நானெல்லாம் பார்த்துருக்குது, கட் செகண்ட் கட், அந்த மாதிரி ஈஸியாக நடிச்சு போகல. அவர் விடவே மாட்டிருக்கு. 8 வாட்டி 9 வாட்டி 10 வாட்டி லாஸ்ட் அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 நாள் விட்டுவான்னு சொன்னேன். நான் ஒரே டென்ஷன் ஆகி, ஃபஸ்ட்டு முதல் கிடைச்ச தமிழ் படம் அது பிரேக் ஆகி போயிடும், இனி அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு வேறு யாருன்னா கூப்பிட்டு வந்தால் அப்படி அந்த ஃபிலிம் அந்த ட்ரீமை நான் ஸ்டாப் பண்ணி 4 நாளுக்கு முன்னாடி 3ஆவது நாள் அவர் சொன்னேன், எங்கே இருக்குது? நான் சொன்னேன், கேரளாவில் இருக்குது. நீ போகலையா, கத்தருக்கு போகலையா? நான் சொன்னேன், இல்லை சார், நீங்கள் எதுனா சொல்லாமல் எனக்கு போக முடியாது, அப்போனா நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்து நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன மாதிரி, அவர் நினச்ச மாதிரி அந்த சீன்ஸு அவருக்கு ஒரு 2 மினிட்டு 3 மினிட்டு கண்டினியூ கட் பண்ணாமல் என்னால் செய்ய முடியணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோட்டிலே அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அது சூப்பராக எடுக்க முடிஞ்சு. அதுதான் அவருக்கு நான் எப்பொழுதும் அந்த முதல் டைரக்டர் அவரை மறக்க மாட்டிருக்குது. அப்புறம் எல்லாருக்கும் இந்த படம்
ரிலீஸ் ஆகுனா எல்லோரும் பார்க்க வேண்டியது, உங்கள் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா இருந்தால் அது எப்படின்னா ரீச் பண்ண வேண்டியது. மீடியா பர்சன்ஸு எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்னத்திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அகமொழி விழிகள் படத்தின் இந்த இனிய விழாவிற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்களது திரையுலக மார்கண்டேயன் எங்கள் அண்ணன் கே ராஜன் அண்ணன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நண்பர் பேரரசு அவர்களே, கில்டு சங்கத்தின் தலைவர் அன்புமிகு இவரும் மார்கண்டேயன் தான், உண்மையாக மார்கண்டேயன், இவரும் மார்கண்டேயன், அன்புக்குரிய மாஸ்டர் ஜாக்குவா தங்கம் அவர்களே, மேலும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதரன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய உணர்ச்சி வசமாக பேசி உங்களுடைய கைத்தட்டை அன்பாக பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கும் அன்பு செழியன் அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவின் சொல்லிட்டேன் இந்த இனிய விழாவின் இது மேடை நாகரிகத்துக்காக தான் சொல்கிறேன், டக்குன்னு எடுத்தோடனே உனக்கு பாச கொடுத்துங்க. இந்த இனிய விழாவின் கதாநாயகன், கதாநாயகி மற்றும் எங்கள் அன்புக்குரிய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மற்றும் தயாரிப்பாளரின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து இந்த படத்தை மக்களிடத்திலே சென்று சிறப்பான ஒரு வரவேற்பை பெற உறுதுணையாக இருக்க வந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய பத்திரிகை மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்துட்டு போய் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அண்ணன் திரைநீதி செல்வன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பக்கத்தில். தேவராய் சார் வந்து முருகன் சார் எங்கள் எல்லாரும் நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் தான். நீங்கள் தான் இந்த படத்தை வந்து ஒரு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து ஃபால்ஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து உண்மையாகவே ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு சொல்லி ஒரு மிக சிறந்த இயக்குனராக இந்த படத்துக்கு இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியும் பரதன் சார் டைரக்டரு, பரதன் சாருடைய கோ டைரக்டரு சங்கர் சார். அவர் இந்த படத்தை கொஞ்சம் கைத்தட்டுங்க, அவர் எங்கள் இயக்குனர் ஜாலியானாலும் ஒரு பில்டப் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் சங்கர் சார் நல்லா இந்த படத்தை சிறப்பாக செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எங்கள் அண்ணன் ராஜானெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, பேசுவார். இப்போ நாங்கள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் உட்காந்தோம். படத்தின் முக்கியமாக வந்துட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கள் தேவராஜ் சார் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. என்னப்பா சிறப்பு விருந்தினர்கள்லாம் சென்டரில் உட்காந்து கதாநாயகியை தள்ளி விட்டீங்களா ஓரன்ட்டு அந்த பார்வையிலே புரிஞ்சுது. அதனால தான் உடனே சொன்னோம் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நம்ம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கலாம், கதாநாயகி வந்து சென்டரில் உட்கார கூப்பிடுங்க அப்படின்னு. அதில் ஒரு சுயநலம் தான், பக்கத்தில் எனக்கு சீட்டு கிடைக்குன்னு பார்த்தேன். மாஸ்டர் முந்திக்கிட்டார் இல்லையா? இல்லை. ஸோ அதனால் இந்த கதாநாயகி அவங்களும் சரி, கதாநாயகி ரெண்டு பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த இப்போ தான் சொன்னாங்க தயாரிப்பாளர் சங்க, நம்ம தயாரிப்பாளர் ஜார்ஜ் சாருடைய ஃபேமிலியெல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு. எங்களுடைய தமிழ் மண் உங்களை அன்போடு வரவேற்குது. மேடம் அவங்க எல்லாருமே சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் கூட வேறு மொழியெல்லாம் போய் இப்போ இது பண்ணும்போது அப்படி பேசாமல் தவிப்போம். அன்புக்குரிய நண்பர் நம்ம ஜார்ஜ் சார் வந்து மலையாளத்தில் எழுதி, நம்ம தமிழ் செல்வன் சார் சொன்ன மாதிரி, அன்பு செல்வன் சார் சொன்ன மாதிரி மலையாளத்தில் எழுதி அந்த தமிழில் பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க, அதுக்கே முதல் கைத்தட்டல். உண்மையா சார் ரொம்ப அப்ரிஷியேட் இருக்கு. அதாவது வந்து அதை முயற்சி எடுத்து நீங்கள் தமிழில் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, உண்மையாக அற்புதம்.
அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரெட்ரோ எல்லாமே அப்படியே இங்கிலீஷ் டைட்டில் தான் போகுது. எல்லாமே ஃபேம் இண்டியா, ஃப்ளேம் இண்டியா, உலக இந்தியா மாதிரி ஆகி போச்சு. இப்போ எல்லாமே இங்கிலீஷில் வைக்கணுன்றாங்க. படம் எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்து ஹிந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு பேசும்போது டைட்டில் வந்து இங்கிலீஷில் வைங்க அப்படின்னு ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வாங்குறாங்களோ வாங்க போகிறது இல்லையோ, ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்தோடனே இங்கிலீஷ் டைட்டில் வைங்கன்றாங்க. அதனால தான் இப்போ இந்த டைட்டிலுக்கு வந்து இங்கிலீஷ் கலாச்சாரம் வந்தது. இப்போ அதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து மொழியால் வந்து மலையாளியாக இருந்தாலும் தமிழ் படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அகமொழி விழிகள் வைக்கிறாரு, தூய தமிழில் வைக்கிறாரு. ஸோ அதுக்கே உண்மையாகவே வந்து நம்ம தமிழர்களாக இருந்து நாம நிச்சயமாக பெருமை பண்ணோம். அவருக்கு அந்த படத்துக்கு பெயர் வச்சதுக்காக நம்ம அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். உண்மையாகவே இதை நீங்கள் வந்து நான் பத்திரிகை நண்பர்கள் கூட இது நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ அயல்நாட்டில் மற்ற பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம தமிழ் படம் எடுக்கும்போது தமிழில் டைட்டில் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படம் உண்மையாகவே அவருடைய உழைப்புக்கும் அவருடைய பொருளாதாரத்தும் இந்த படம் வந்துட்டு நிச்சயமாக காப்பாற்றணும். அதே மாதிரி வெளியில் வரும்போது ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தயாரிப்பாளர், இது வந்து நான் திரைத்துறை நலவாரி உறுப்பினராக அரசாங்கத்தில் இருக்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இப்போ மானிய கோரிக்கையில் சட்ட அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த நண்பர் கேட்டார், மானியம் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன், இப்போ மேடையில் என்ன சொல்கிறேன் உங்களுக்காக என்ன, அதாவது இப்போ வந்து மானியம் வந்து எல்லாமே படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 வரையும் அந்த அமைக்கப்பட்ட குழு வந்து படத்தை பார்த்துட்டாங்க. இதை வந்து பத்திரிகையாளருக்கு நான் ஒரு செய்தியாகவே சொல்கிறேன். இப்போ சட்டசபையில் கூட செய்தித்துறை அமைச்சர் மானிய கோரிக்கையில் இதை சொன்னாங்க. அதாவது ஜூலை மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்துட்டு தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் மானியம் சின்னத்திரை விருதுகள் அத்தனையும் மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் ஐயா அவர்கள் நிச்சயமாக வழங்குவாங்கன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துருக்காரு. அந்த செய்தியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து எங்களோட தயாரிப்பாளர்கள் எங்களோட திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அது உங்களை பத்திரிகை வாயிலாக அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.